அவங்க தான் நீங்க பேசும்போது அவர் புகழேந்தர் குறுக்கிடல. இப்ப அவர் பதில் சொல்லுவாரு, நீங்க குறுக்கிடக்கூடாது. அவர் பதில் சொல்லி முடிஞ்ச உடனே தான் உங்க கருத்தை சொல்லணும். புகழேந்தி சார், இப்போதைக்கு உங்ககிட்ட இப்போ ஆபிரகாம் பேசுனதுல இருந்து ஒரு சுருக்கமா ஒரே ஒரு கேள்விதான். இந்த அவர் என்ன பொதுவாக சொல்ல வர்றாருன்னா, இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டுறாரு. முதலமைச்சர் பேரு, காவல்துறையினர் பேர் குற்றம் சாட்டுறாரு. ஆனால் அந்த சம்பவத்திற்கு காரணம், அதில் விஜய்க்கும் ஒரு பங்கு காரணம் இருக்கிறது என்பது அவர் மனப்பூர்வமாக அந்த கூட்டத்தில் ஒத்துக்கொள்ளவில்லையோ என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அவர் வரப்போய் தானே பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் வந்தாங்க. அதனால இந்த சம்பவம் நடந்தது. காவல்துறையினரும் தவறு இருக்கிறது, பத்திரிகையாளர்களிடம் தவறு இருக்கிறது, மற்ற தரப்பினரும் தவறு இருக்கிறது. இதை ஏன் அவர் அந்த கூட்டத்தில் உணராமல் பழி போடுகிறார் என்பதுதான் ஆபிரகாம் கோடங்கியோட அந்த கேள்வியோட உள்ளடக்கம். நீங்க பதில் சொல்லுங்க சார். அதாவது நிறைவா சொல்லி முதல்ல ஒண்ணு நீங்க தெளிவு கண்ணன், நான் அவரை சகோதரர் கோடங்கி எல்லாம் கேட்க மாட்டேன், உங்களை தான் கேட்பேன். ஏன்னா லைவா போயிட்டே இருந்துச்சு. எங்க புடிங்கின்னு சொன்னாரு இந்த நாட்டு முதலமைச்சர், எங்க புடிங்கின்னு சொன்னாரு. ஒரு பாஸ் விட்டார் சார், ஒரு பாஸ் விட்டார். நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க தான் சொல்லல, அவர் சொல்லல, அவர் பாஸ் விட்டாரு. அவர் அந்த அர்த்தத்துல அவர் எடுத்துக்கிட்டாரு. சரி, ஓகே, அது நம்ம எடுத்துறோம். அந்த கருத்தை அவர் சொல்ல எடுத்துறோம். ஓகே, அடுத்து சொல்லுங்க. தவறு, ரைட், அடுத்தால சொல்லுங்க. இல்ல அது தப்பு இல்ல, அது தப்பு. தப்பு அவர் சொல்லல, அவர் அப்படி எடுத்துக்கிட்டாரு, விட்டுருங்க. அடுத்து சொல்லுங்க. அது கிரிமினல் ப்ரொசீடிங்ல போய் சேரும். சரி, ஓகே, சரி, அவர்கள் சார் அது அவர் முதலமைச்சர் அந்த வார்த்தையை சூழலா அவர் அதை எடுத்துரும். ஓகே, முடியாதுங்க, அவரால் தாங்கிக்க முடியாது. அவர் நான் கேள்வி பதில் சொல்லுங்க புகழேந்தி சார். ஏன்னா அவரால் தாங்கிக்க முடியாது தெரியும் எனக்கு. புகழேந்தி சார், அவர் கேட்டது அவர் பேசின வார்த்தை இருக்கு, முதலமைச்சர் பேசின வார்த்தை இருக்கு, ஆதாரம் கட்ட. நான் பொய்யா சொல்ல எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்? இல்ல புடிங்கின்னு சொல்லி இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு அவரு. புடிங்கின்ற வார்த்தையை சொல்லிருந்தா சொன்னாரு. சரி, அந்த வார்த்தையை பிரயோகிக்க வேண்டாம். அந்த வார்த்தையை அவர் சொல்லலாம், விடுங்க. நீங்க அர்த்தம் பதில் சொல்லுங்க புகழேந்தி சார், மத்ததை சொல்லுங்க. அதாவது முதல்ல சரியா பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்க. என்னன்னு போய் வீட்டுல உட்கார்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது, 8 தாழ்த்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கேபினெட்ல இல்ல அது இல்ல, தமிழ்நாடு கேபினெட் இல்ல, அது கேபினெட். அதெல்லாம் 8 தாழ்த்தப்பட்டவர்கள், பெண்களுக்கு எல்லாம் பிரதிநிதித்துவம் இருக்கு. 25 தாழ்த்தப்பட்டவர்கள் சார், எவ்வளவு இளைஞர்கள். இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஏன் நான் திரும்பி கேட்கிறேன், சட்டசபையில இருந்து போனாருன்றீங்கள, அந்த சினிமா நடிகர் முழுவதுமா நடிக்க முடியல. யாரு? உதயநிதி ஸ்டாலின். அப்ப தலையை காமிச்சார், இப்ப தலையை காமிச்சார். ஏதோ ஒரு சினிமாவில தான் அவரால் வர முடிஞ்சது. அந்த சினிமா நடிகர் நீ எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. எது சார், என்ன நியாயம் நடந்துட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது கண்ணன், ஏதாவது கேட்கறதுல அடிப்படையா நியாயமா இருக்கணும். சரி, ஓகே, சட்ட இது கேட்டார். என்ன கேட்டார்னா, அந்த கட்சியை சார்ந்த ஒரு லேடி இந்த நியமனம், வழக்கறிஞர்கள் நியமனம்ல, ஆமா, வழக்கறிஞர்கள் நியமனம்ல தவறு நடந்திருக்கு, கேஸ் போட்டிருக்கு, வழக்கை எதிர்கொள்ள வேண்டும், தவறில்லை. ஆனால் உடனடியாக சட்டத்துறை அமைச்சர், இந்த மின்துறை அமைச்சர் அவர் நிர்மல்குமார் வெளியில தகுதியினுடைய அடிப்படையில் வெளிப்படையாக எப்படி தேர்ந்தெடுத்திருக்கோம், ஏஐஜி ஆகட்டும், இல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகட்டும், மற்றவங்க அவங்களுக்கு கீழே வர டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லாத்தையும் வெளிப்படையா கொண்டு சொல்லுவோம். கமிட்டி போட்டிருக்கு, கமிட்டி தான் முடிவு பண்ணும், வேற யாரும் தலையிட முடியாது. ஏஜி, லா செக்ரட்டரி, அவர் சட்டத்துறை அமைச்சர், இப்படி ஒரு கமிட்டி இருக்குங்க, அதுதான் பண்ணும். இதுல பேச்சுக்கே இடமில்லை. தவறு இருந்தா சுட்டி காட்டுங்கன்னு இருக்காங்க. அது நடந்துகிட்டே இருக்கு, நீ யாரையும் போடவும் இல்லை. நடுவுல பூந்து ஊழல், கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஊழலுக்கு பிறந்தவங்க ஊழலை பத்தி பேசுறதா சார்? நியாயமா சார்? ஊழலை இந்த நாட்டு காமிச்சு கொடுத்தவங்க இவங்க தானே சார்? சொல்லுங்க பாப்பா. அந்த கரூர் சம்பவத்துல அந்த பழி போடுறது சொல்றாரு, ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிறாரு? 60 நாள் ஆயிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது எடுக்கலங்கிறாரு. கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் என்று கூறுபவர்கள் மீது அடுத்தடுத்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. கேக்குதா சார் புகழேந்தி சார்? அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இப்ப சிபிஐ சொன்னாரு சகோதரர், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். பொள்ளாச்சி சம்பவத்துல இந்த கவர்மெண்ட் ஃபெயில் டு இன்வெஸ்டிகேட், அது கவர்மெண்ட் ஃபெயில் ஆன பின்னாடி அது இது கொடுத்தோம், சிபிஐ கொடுத்தாங்க. சிபிஐ கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3-4 வருஷம் கழிச்சு சிபிஐ கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தது. ஒவ்வொரு கேஸ்லயும் அதுதான் நடந்தது. இப்பதானே சிபிஐ இருக்குது கையில. அப்புறம் சிபிஐ எப்ப முடிக்கும்? நாளைக்கு காலையிலே முடிச்சிருமா? அப்ப செருப்பு தூக்கி எந்த நாய் எரிஞ்சது? செருப்பை எவன் சார் எரிக்கிறான்? கூட்டத்துள்ளாரு. அப்ப திட்டம் போட்டு உள்ள செருப்பு எரியறதுக்குன்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்கீங்கல்ல, இதெல்லாம் எவன் செஞ்சான் பின்னாடி இருந்து? கைது பண்ணலன்னு கேக்குறாரு. சம்பவம் செப்டம்பர் 27,
இவ்வளவு நாள் ஆயிட்டு ஆட்சி அமைச்சு 2 மாசம் ஆயிட்டியா இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அத்தனை மந்திரிகளும் ஜெயிலுக்கு போவாங்க. இந்த கரூர் விவாதத்துல கலந்துகிட்ட அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போவாங்க. வெயில் கூட எடுக்க முடியாது. பாருங்க நடக்குது. ஓகே, இன்னொரு சார் புகழேந்தி சார் இன்னொன்னு, இந்த கரூர்ல நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார். அது சரியானதுதானா சார்? சார் என்ன சொல்றீங்க? கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அது நல்ல முடிவு தானா? பேனா கடல்ல வைக்கிறதுன்னு சொன்னாரு. தப்பா ஏதாவது தப்பு சொன்னமா சார்? பேனா கடல்ல நிறுவப்படுது ஒன்னா சார்? சார் உயிரிழந்தவங்களுக்கு நினைவு சின்னமும் இறந்தவருக்கு பேனா சின்னம் ஒன்னா? ரெண்டு ஒன்னா? சீமான் தான் சொன்னார். நான் கேட்டது அது சரியா தவறா மட்டும் சொல்லுங்க. நான் சொல்லியே நான் சொல்றேன். பேச முடியாது அவர்கிட்ட. என்ன தவறு? தவறு இல்ல. ரைட். ஓகே புகழேந்தி சார். ஓகே ஓகே புகழேந்தி சார். ஓகே ஆபிரகாம் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த நினைவு சின்னம் தொடர்பா? என்ன நினைக்கிறேன் புகழேந்தி சார்? ஓகே, நிறைய கருத்தை எடுத்துக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க ஆபிரகாம் சார், நிறைவா சொல்லுங்க சுருக்கமா. கரூரில் நினைவு சின்னம் வைப்பது சரியா? சார், நினைவு சின்னம் எழுப்புறதுல தப்பு இல்ல சார். ஏன்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு 41 ஆன்மாக்கள் பறிபோய் அப்பாவி, அதாவது வேடிக்கை பார்க்க செத்து போய், ஏன் செத்து போனே தெரியாத குழந்தைகள் எல்லாம் செத்து போச்சு. அது எந்த விதத்துல, ஏன்னா எங்க யாரு போனாலும் அந்த இடத்துல அஞ்சலி செலுத்த வேண்டியது நிச்சயமாக அது ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த விஷயத்துக்குள்ள நான் வரவே இல்லை. ஆனால் அந்த மரணத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும், யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், அவர்களுக்கு நிச்சயமாக மனசாட்சி ஒண்ணு இருந்தா அவர்களுக்கு உறுத்தும். மனசாட்சி இல்லாம பழி போற ஆட்களுக்கு உறுத்தாது. சிபிஐ வழக்கு நடத்துமா நடத்தாதா, எவ்வளவு காலத்துக்கு நடத்தும், எவ்வளவு காலத்துக்கு பழி போடுவாங்க, எதுவுமே தெரியாது. பண்ணாம நேர்மையாக நடந்தா உருப்படியா நடக்கும். ஓகே, நன்றி சார். புகழேந்தி சார், நிறைவா தான் சொல்ல விரும்புறீங்களா? சார் நினைத்துட்டீங்களா? இந்த ஆட்சி மக்கள் மத்தியில செல்வாக்கோடு மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள், முதல்வரை விரும்புகிறார்கள். லஞ்ச லாவணியத்தை ஒழித்து நல்லாட்சி நடைபெறும். நன்றி. நன்றி வணக்கம். புகழேந்தி, கோடங்கி, ஆபிரகாம் சார் இருவருக்கும் மிக்க நன்றி. இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை ஆக்ரோஷமாகவும் அமைதியாகவும் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.